வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கிட்ட வந்து பிடிஏனா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. பிடிஏனா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் நம்மளுக்கு வந்து பென்ஷன் கொடுத்தாங்களோ, இப்போ யார் கொடுத்துட்ருக்காங்களோ அவங்க தான் வந்து பிடிஏ. ஸோ இது வந்து ஸ்பர்ஸ் மைக்ரேட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பார்ஸ் மைக்ரேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க பிடிஏ. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபிபிசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபிடிஓ. ஸோ சிபிபிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலைஸ் பென்ஷன் ப்ராசஸிங் சென்டர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபிடிஓனாக்கா டிஃபென்ஸ் பென்ஷனர் டிஸ்பூசிங் ஆஃபீஸ். ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி பிடிஏவை இருந்தாச்சு. ஆஃப்டர் மைக்ரேஷனுக்கு அப்புறம் நம்மளோட பிடிஏ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸு. ஸோ மைக்ரேட் ஆன பிறகும் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஸ்பார்ஸ் தான் பிடிஏ. நம்மளோட லைஃப் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து சிபிபிசிக்கும் டிபிடிஓக்கும் வந்து கொடுத்துருந்துருப்போம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஸ்பார்ஸுக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஏற்றுக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 மாதத்தில் நிறைய பென்ஷனர் எங்கிட்ட பேசினவங்கெல்லாம் தவறான பிடிஏ வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் உங்களோட பென்ஷனும் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அதில் வந்து முன்னாடி யார் வந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து இப்போவுமே லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறீங்க. ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் வந்து ஸ்பார்ஸுக்கு தான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பென்ஷனர் வந்து இன்னுமே உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிஏக்கு தான் வந்து சொல்லணுமே தவிர பேங்க்குக்கும் இல்லை டிபிடிஓக்கும் இல்லை. சிபிபிசி அண்டர்லையும் டிபிடிஓ அண்டர்லையும் இருந்த பென்ஷனர் எல்லாருமே ஸ்பார்ஸ் வந்து அண்டர்டேக்கிங் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல்ட்டு மைக்ரேட் ஆனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸுக்கு தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பிடிஏனாக்கா நம்மளுக்கு யார் வந்து பென்ஷன் கொடுக்குறாங்கோ, பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிஏன்றது. ஸோ யார் வந்து நம்மளுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஏஜென்சி தான் பிடிஏ. ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட உதவி வந்து நம்மளோட சேனலுக்கு தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்து எதனா இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியும் உங்களோட உதவி வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் எம்ஏசிபி ஏசிபி பற்றி. ஸோ அதில் வந்து ஒரு சில டீட்டெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறாக இருந்ததுனால அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் அது வந்து சரியான டீட்டெயில்ஸ் எடுத்து நான் வந்து மறுபடியும் அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டிருந்தாக்கா ஸோ அது வந்து அந்த வீடியோவில் வந்து கிளாரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூத் சம்மான் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரொபோசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் 1965 நடந்த வார்லையும் 1971 நடந்த வார்லையும் பங்கேற்றிருக்காங்களோ அவங்களுக்கான ஒன் டைம் கிராண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 15 லட்சம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வாரில் யாரெல்லாம் பங்கேற்றீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 ஸ்டாரில் ஏதாவது ஒரு ஸ்டார் வந்து கிடச்சிருக்கும், இல்லை இந்த 3 ஸ்டாருமே கிடச்சிருக்கும், இல்லை 2 ஸ்டார் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதில் வந்து சமார் சேவா ஸ்டார் 1, பூர்வி ஸ்டார் 1, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சம் ஸ்டாரு. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் வந்து நீங்கள் எந்த ஸ்டார் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த பென்ஷனர் வந்து இல்லைனாலும் நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களோட கணவரோட டிஸ்சார்ஜ் புக்கில் இந்த 3 ஸ்டாரில் ஏதாவது ஒரு ஸ்டார் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் இந்த லெட்டரோட பிடிஎஃப் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம், நம்மளோட வாட்ஸ்அப்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த லெட்டரோட உங்களோட சோல்ஜர் போர்டில் போயிட்டு அங்கே இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி இது வந்து சோல்ஜர் போர்டு மூலிமா நீங்கள் வந்து அனுப்புங்க. எக்ஸர்விஸ்மேனோட அத்தாரிட்டி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சோல்ஜர் போர்டு தான். ஸோ அவங்க மூலிமா தான் இந்த லெட்டர் வந்து நீங்கள் அனுப்பணும். உங்களோட சோல்ஜர் போர்டில் நீங்கள் இந்த லெட்டரை எடுத்து போயிட்டு கேளுங்க, இந்த மாதிரி வந்து கிராண்டுக்கான ப்ரொபோசல் போயிட்டுருக்கு, அதில் வந்து என்னோட டாக்குமெண்ட்டும் சென்ட் பண்ணுங்க சொல்லிட்டு கண்டிப்பாக அங்கே வந்து இந்த ப்ரொபோசலுக்கு வந்து நீங்கள் பங்கேற்றீங்கனாக்கா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இது கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த வாரில் பங்கேற்ற எல்லாருக்குமே வந்து கொடுக்கணுன்ற ப்ரொபோசலுக்காக தான் இது வந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இதில் வந்து பங்கேற்கிறீங்களோ அவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 மெடல் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு ப்ரொபோசல் ஒன்று போயாச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு வரி மீள் பெறும் சட்டம் வந்து. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட சர்வே வந்து எடுத்தாங்க. நம்ம வந்து ஒரு டைம் போயிட்டு சோல்ஜர் போர்டில் நம்மளோட வீட்டோட சர்வே நம்பரு நம்ம எவ்வளோ பில் பே பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து போன வருஷம் வந்து நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த மீள் பெறும் சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொபோசல்லையும் வந்து எவ்வளோ வந்து இன்வால்வ்டாக பங்கேற்கிறீங்களோ அதுக்கு தகுந்த தான் கவர்மெண்ட் வந்து புது ரூல் வந்து கொண்டு வந்து கொடுக்குறதும் கொடுக்காது வந்து அது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் வந்து அதிக அளவில் பங்கேற்கிறீங்க, அதில் வந்து அதிக பேர் பெனிஃபிட் எடுக்க போகிறாங்கனாக்கா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களோட சோல்ஜர் போர்டில் போயிட்டு நீங்கள் இந்த லெட்டரில் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.